பாருங்கள். எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. என்ன பாருங்கள், கொஞ்சம் கடுகு, நல்லா பொரிய வைக்கும். வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்க, ஒரு தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு இதை மூடி வைங்க. அப்படியே தக்காளி நல்லா வதங்கி இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், வதக்கினதுனால நல்லா இருக்கும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் வாழைப்பூ ஊற்றணும். இதை நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா டேஸ்ட் இருக்காது. நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வேக வச்சுருக்க வாழைப்பூவை கிட்ட இதில் போடுங்க. இதை பாருங்கள், வேக வச்சுருக்கேன். வேக வச்சுருக்கேன். தக்காளி நல்லா அரிஞ்சிச்சு. இது இதோட ஊற்றி நல்லா கரட்டி விட்டு பிள்ளைகளுக்கு நல்லா சோறு வடித்து நல்லா இதை போட்டு பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிறு புண்ணு அப்படி ஆட்டும். பாருங்கள், போட்டிருக்கீங்க, ஊற்றிருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். அந்த வாடை போகிறதுக்கு சத்த கொதிக்கணும். நல்லா ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரிங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாழைப்பூ வெஞ்சனம் இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் செய்யணும். வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் போட்டுடுங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க. வச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பாடுக்கு செம்மையாக இருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.